Hi friends, welcome to SRK Home. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா உடைச்சு ஊத்திய முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முட்டை கிரேவி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் குருமிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 பீஸ் பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 4 to 5 ஏலக்காய், 4 to 5 கிராம்பு, கொஞ்சமாக கேஷ்யூ. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த மாதிரி ஒரு கடாயை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதில் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனனும் அதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 பீஸ் பட்டை, சோம்பு பொரிஞ்சனும் அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். அடுத்து இதில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருந்த இந்த மசாலா அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி ஒரு நல்லா 10 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இதை சேர்த்திட்டு இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இதை வதக்கி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அடுத்து இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இல்லைனாக்கா நீங்கள் கொத்தமல்லி சேர்த்திக்கங்க. அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி. அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கொதிச்சணும். ஃப்ளேமை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எக்கை இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் உடச்சி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு மெதுவாக இதில் ஊற்றிடுங்க. இன்னைக்கு நான் 4 எக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை எக் வேணுமோ அத்தனை எக் எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த வெள்ளைக்கருவை இப்படி மெதுவாக ஊற்றிட்டு அடுத்தது இந்த மஞ்சக்கருவோட இப்படி மெதுவாக ஊற்றி விடுங்க. எக்கை சேர்த்திட்டு ஒரு மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட எக்கு நல்லா இந்த மாதிரி வெந்துடும். அடுத்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, அடுத்து இதில் 1 ஸ்பூன் நெய், கீ ஊற்றிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கீ ஊற்றிட்டு இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளோட உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சிங்கனாக்கா முட்டை இந்த மாதிரி மிக்ஸ் ஆகாமல் நல்லா இப்படி முழுசாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.